நம்ம தமிழ் சினிமாவோட டாப் 10 ஹீரோஸ் ஒரு படத்துக்கு இவ்வளவு கோடின்னு சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற நம்ம அவங்களோட டெய்லி சம்பளத்தை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சில ஹீரோஸோட சம்பளம் ஒரு நாளைக்கு 1 கோடியெல்லாம் வருது. ஸோ யார் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். விஜய் சேதுபதி இவர் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்னென்னா இவரோட பழைய கமிட்மெண்ட் படங்க, அப்புறம் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாத படங்கள்னு நிறையா இருக்கும். இவரோட ஏதாவது படம் ஹிட் ஆனால் திடீர்னு கிடப்பில் இருக்க எல்லா படங்களுமே ரிலீஸ் ஆகும். அதனால தான். அதுவும் இல்லாமல் மற்ற ஹீரோஸ் எல்லாம் ஒரு படத்தில் இருந்து இன்னொரு படத்துக்கு பிளானில் போவாங்க. ஆனால் இவர் நிறைய படத்தில் நடிக்கிறதுனால கஷ்டம். ஆனால் ஒன்று நல்லா தெரியும், ஹீரோவாக நடிக்க வாங்குற காசை விட வில்லனாக நடிக்க அதிகமாக வாங்குறாரு. தலைவன் தலைவி படத்துக்கு வாங்கின காசு 10 கோடி. ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபெப்ரவரியில் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. ஆக 7 மாதம் 10 கோடி சம்பளம். அப்படின்னா ஒரு நாளைக்கு இவரோட சம்பளம் 4,71,698 ரூபா. இதுக்கே சாக்கானா எப்படி? இதில் கூட ஹீரோவாக நடித்தார். ஆனால் ஜவான் படத்தில் வில்லனாக நடித்ததுக்கு அவர் வாங்கின சம்பளம் 21 கோடி. இதுதான் இவரோட கெரியர்லேயே அதிகமாக வாங்கின சேலரி. 2 வருஷமாக படம் எடுத்தாலுமே 180 நாள் தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் வில்லனுக்கு இன்னும் ஒரு 100 நாள் இருக்குமா? அப்படியே வச்சுக்கிட்டாலுமே இவருக்கு ஒரு நாளைக்கு 21 லட்சம். சிம்பு இவர் நடித்தா நிறைய படங்களில் நடிக்கலாம், ஆனால் நடிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னு தான் தெரியல. ஓகே, இவரோட கடைசி 3 படங்கள்னு பார்த்தா மாநாடு. இந்த படத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் 7.25 கோடி. இந்த படத்தோட ஷூட்டிங் எவ்வளவு நாளுன்னு தெரியல, ஆனால் அண்டர் ப்ரொடக்ஷனில் 3 வருஷம் இருந்துச்சு. நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த படத்துக்கு. பரவாயில்ல, நம்ம அப்படியே கணக்கு வச்சுக்கிட்டாலுமே 66,210 ரூபா வருது ஒரு நாளைக்கு. இருங்க, அடுத்த படம் வெந்து தணிந்தது காடு. இதுக்கு இவரோட சம்பளம் 8 கோடி. 9 மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் போயிருக்கு. அப்போது ஒரு நாளைக்கு 2,86,738 ரூபா வருது. அப்படியே இவரோட கடைசி படமான தக் லைஃபுக்கு இவர் வாங்கின சம்பளம் 40 கோடி. எவ்வளவு நாள் இவர் ஷூட்டிங் போனார்னா 60 நாள் தான். அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு இவர் வாங்கின சம்பளம் 66,66,666 ரூபா பர் டே. விக்ரம் இவர் ஒரு ஹிட்டு படம் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனாலுமே இவர் சம்பளத்தை கம்மியாக வாங்க கிடையாது. இவரோட கடைசி 4 படங்களை பார்க்கலாம். கோப்ரா, இதுக்கு இவர் வாங்கின சம்பளம் 18 கோடி. இந்த படமும் மாநாடு மாதிரி தான் 3 வருஷம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. நாமும் அப்படியே கணக்கு வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு இவர் வாங்கின சம்பளம் 1,64,383 ரூபா. இவரோட அடுத்த படமான பொன்னியின் செல்வன் படத்தில் ஒரு கேரக்டராக நடித்தார். அதுக்கு 10 கோடி வாங்கியிருக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் 140 நாள் நடந்திருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு இவரோட சம்பளம் 7,14,285 ரூபா. அடுத்து தங்கலான் படத்தில் இவர் வாங்கின சம்பளம் 25 கோடி. இந்த படம் ஷூட்டிங் பண்ணினது 120 நாள். அப்போ இவர் ஒரு நாளைக்கு வாங்கினது 20,83,333 ரூபா. கடைசியாக ரிலீஸ் ஆன வீரதீர சூரன் படத்துக்கு வாங்கின சம்பளம் 30 கோடி. ஷூட்டிங் போனது 7 மாதம். அப்போ 13,82,488 ரூபா ஒரு நாளைக்கு வாங்கின சம்பளம். சிவகார்த்திகேயன் இவர் தான் எனக்கு தெரிஞ்சு கம்மியான படங்களில் நடித்து அதிக சம்பளம் வாங்கின ஹீரோன்னு நினைக்கிறேன். சரி, இவரோட கடைசி 4 படங்களை பார்க்கலாம். பிரின்ஸ், இதுக்கு இவரோட சம்பளம் 25 கோடி. கிட்டத்தட்ட 7 மாதம் ஷூட்டிங் போயிருக்கு. அப்போ இவரோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுனா 11,52,073 ரூபா. அடுத்த படம் மாவீரன். இதுக்கு வாங்கின சம்பளம் 30 கோடி. ஷூட்டிங் போனது 11 மாதம். நிறைய கேப் விட்டு தான் ஷூட்டிங் போனாங்க. நாம் 11 மாதம்னே வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு வாங்கின சம்பளம் 8,79,765 ரூபா. அடுத்த படம் அமரன். இதுக்கும் 30 கோடி சம்பளம். இதுவும் 1 வருஷம் ஷூட்டிங் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு 8,21,917 ரூபா வாங்கியிருக்காரு. கடைசியாக ரிலீஸ் ஆன பராசக்தி படத்துக்கும் 30 கோடி தான். ஆனால் ஷூட்டிங் போனது வெறும் 90 நாள் தான். அதாவது அண்டர் ப்ரொடக்ஷன் இல்லை, ஷூட்டிங் போனது. அப்படி பார்த்தா இவர் ஒரு நாளைக்கு சம்பாதிச்ச பணம் 33,33,333 ரூபா. ஷாக்காகாதீங்க, நாம் இன்னும் டாப் 5குள்ளேயே போகலை. தனுஷ் இவர் எப்படின்னா ஒரு கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சு ஹைக் வாங்குகிற ஒரு ஆள் தான் இவர். இவரோட கடைசி 5 படங்களை பார்க்கலாம். நானே வருவேன். இதுக்கு வாங்கின சம்பளம் 13 கோடி. ஷூட்டிங் டேஸ் தெரியல, அண்டர் ப்ரொடக்ஷனில் 7 மாதம் இருந்திருக்கு. ஸோ அப்படி கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு இவர் வாங்கின சம்பளம் 5,99,078 ரூபா.
அடுத்த படம் வாத்தி, 15 கோடி சம்பளம், 10 மாதம் ஷூட்டிங்கு. அப்போ ஒரு நாளைக்கு 4,83,870 ரூபா. அடுத்து கேப்டன் மில்லர், இதுக்கு வாங்கின சம்பளம் 25 கோடி, ஷூட்டிங் டேஸ் 125 நாள். அப்போது ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறாரு. அடுத்த படம் ராயன், இதுக்கு இவரோட சம்பளம் 30 கோடி, 110 நாள் ஷூட்டிங் டேஸ், 27,27,272 ரூபா ஒரு நாள் சம்பளமாக வாங்கியிருக்காரு. இட்லி கடைக்கு 40 கோடி, ஷூட்டிங் போனது 8 மாதம். அப்போது ஒரு நாளைக்கு 16,12,965 ரூபா வாங்கியிருக்காரு.